இலங்கையில் வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வெளியிடப்படும் வானிலை தொடர்பான அறிக்கைகளை எவ்வாறு இணையதளத்தில் பார்வையிடுதல் என்பது தொடர்பான விடயங்களை இன்று பார்ப்போம். இணையத்தில் போய் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெட்ரோலஜி ஸ்ரீலங்கா என்று சர்ச் பண்ணினா கீழே வரும் metro.government.lk gov.lk வரும். அதை ஓப்பன் பண்ணினா இப்படி வரும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெட்ரோலஜி. கீழே பாருங்கோ பப்ளிக் வெதர், மெரெயின் வெதர், சிட்டி ஃபோகாஸ்ட் இப்படி வெதர் ஃபோகாஸ்ட் கொஞ்சம் இருக்கும். இந்த பேச்சிலேயே இந்த மூலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் லாங்குவேஜ் மாத்திரை இருக்கும். அதில் இங்கிலீஷில் இருந்து தமிழுக்கு மாற்றிட்டு அப்படியே கீழே இப்போ பார்ப்பேன் நாங்கள் என்னென்று வளிமண்டலவியல் திணைக்களத்தால் வெளியிடுற வானிலை அறிக்கைகளை பற்றி பார்க்குறேன்னு சொல்லி முதலாவது இதில் பார்த்தீங்கன்னா 3 இருக்கும். முதலாவது பொதுமக்களுக்கான வானிலை முன்னறிவிப்பும், அடுத்தது இலங்கை சூழவுள்ள கடற்பரப்பு தொடர்பான வானிலை முன்னறிவிப்பும், அடுத்தது நகரங்கள் பற்றி எதிர்கூறல். இந்த 3ஐயும் பற்றி பார்ப்போம் என்னென்ன இதில் போட்டிருக்கேன்னு சொல்லி. முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுமக்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இந்த பொதுமக்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஒரு நாளைக்கு 3 தரம் வளிமண்டலவியல் திணைக்களத்தினால, அதாவது கொழும்பு தலைமை காரியத்தினால வெளியிடப்படும். இது ஒரு நாளைக்கு 3 தரம் முதலாவது காலமே 5:30 மணிக்கும், அடுத்தது நண்பகல் 12 மணிக்கும், பின்னர் பிற்பகல் 4 மணிக்கும் வெளியிடப்படும். இந்த முன்னறிவிப்பில் சொல்லுறது நாளைய தினம் நடைபெற உள்ள வானிலை தொடர்பான முன்னறிவித்தல்கள்லாம் இந்த வானிலை அறிக்கையில் சொல்லப்படுது. அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை சூழவுள்ள கடற்பரப்பு சம்பந்தமான முன்னறிவிப்பு. இதுவும் ஒரு நாளைக்கு 3 தரம், அதாவது வானிலை என்ற பொதுமக்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு வெளியிட கடற்பரப்புக்கான வானிலை முன்னறிவிப்பும் வெளியிடப்படும். இது பெரும்பாலும் மீனவர்களுக்குரிய ஒரு முன்னறிவிப்பு நடவடிக்கையாக அறிவிக்கப்படுகின்றது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நகரங்கள் பற்றிய எதிர்கூறல். அதாவது நகரங்கள் பற்றிய எதிர்கூறல் ஒவ்வொரு நாளும் பிற்பகல் 4 மணிக்கு வெளியிடப்படும். இந்த நகரங்கள் பற்றிய எதிர்கூறலில் என்ன வெளியிடப்படுது என்று சொன்னால் பிரதான நகரங்கள் இதில் காட்டப்பட்டிருக்கு. பிரதான நகரங்கள் அனுராதபுரம், மட்டக்களப்பு, அப்படியான நகரங்களின் நாளைக்கு நடைபெறவுள்ள வானிலை பற்றிய, அதாவது வெப்பநிலை என்ற குறைந்த வெப்பநிலை, கூடிய வெப்பநிலை, அடுத்தது சாரீரப்பதன் குறைந்த சாரீரப்பதன், கூடிய சாரீரப்பதன், அடுத்தது வானிலை நகரங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பும் இதில் வெளியிடப்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் உதாரணத்துக்கு பார்த்தா பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளைக்கு 27ஆம் தேதி என்று சொன்னால் இது 26ஆம் தேதி இந்த அறிவிப்பு வழங்கப்படும். அதில் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அனுராதபுரத்தில் நாளைக்கு 27ஆம் தேதி ஏற்படுற கூடின வெப்பநிலை 30 பாகசி, குறைந்த வெப்பநிலை 23 பாகசி. அதே மாதிரி சாரீரப்பதனை பார்த்தோம்னு சொன்னால் சாரீரப்பதன் கூடினது 95, குறைஞ்சது 75. மற்ற வானிலை சம்பந்தமான அறிக்கையில் சிறிதளவு மழை பெய்யும் என்று கூறப்பட்டிருக்குது. அப்படியே இந்த 3 முன்னறிவிப்புகளும் முடிஞ்ச அப்புறம் அதுக்கு கீழே அப்படியே தட்டினோம்னு சொன்னால் இல்லை லாஸ்ட் 24 hours இருக்கும். இதில் போட்டிருக்கிறது 3 போட்டிருக்குது. மேக்சிமம் டெம்பரேச்சர், மினிமம் டெம்பரேச்சர், மேக்சிமம் ரெயின்ஃபால். அதாவது உதாரணத்துக்கு இந்த 27ஆம் தேதி எடுத்தோம்னு சொன்னால் இது 27ஆம் தேதி காலை 8:30க்கு இந்த தகவல் வழங்கப்படும். இந்த தகவல் 27ஆம் தேதி வழங்கப்படுற தகவல் 26ஆம் தேதி, அதாவது அதற்கு முதல் நாள் கூடின வெப்பநிலை இலங்கையில் எந்த பாகத்தில் பதிவாகிருக்குது, குறைந்த வெப்பநிலை எந்த பாகத்தில் பதிவாகிருக்குது, அதிகூடிய மழை வீழ்ச்சி எந்த பாகத்தில் பதிவாகிருக்குன்றதை குறிக்கிறது. உதாரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு 27ஆம் தேதி எடுத்தோம்னு சொன்னால் 26ஆம் தேதி கூடிய வெப்பநிலை ரத்மலானையில் 32 பாசியாக பதிவாகிருக்குது. அடுத்த நுவரேலியா பார்த்தோம்னு சொன்னால் மிக குறைந்த வெப்பநிலையாக 13.3 பாசி பதிவாகிருக்குது. 26ஆம் தேதி அதிகூடிய மழை வீழ்ச்சி பார்த்தோம்னு சொன்னால் நுவரேலியாண்ட இடத்துல கோணப்பிட்டிய பிரதேசத்தில் 17 மில்லிமீட்டர் பதிவாகிருக்குது. அப்படியே இந்த பக்கத்திலே பார்த்தோம்னா இலங்கப்படம் ஒன்று போட்டிருக்கு. இதில் ஒவ்வொரு வானிலை சம்பந்தமான தகவல்களை வழங்குகின்ற பிரதேச காரியாலயங்கள பெயர்களோட போட்டிருக்குது. இதில் திரியவழி என்று போட்டிருக்கு. இது சம்பந்தமான விடயங்களை அடுத்த வீடியோக்குள்ளே பார்ப்போம்.